ஹலோ கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம how to deploy Node.js on Amazon EC2, அதாவது AWS EC2 அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நோட் தெரிஞ்சவங்க மட்டும்தான் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை, யார் வேணால் பார்க்கலாம். நம்ம EC2வில் எப்படி டிப்ளாய் பண்ண போகிறோம் அப்படி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். EC2வில் டிப்ளாய் பண்ணோன்னே அது ஒரு டேட்டா டிஸ்பிளே பண்ணும். அது MongoDBலேருந்து வருது. நான் எப்படி சொல்லணுன்னா, MERN ஃபுல் ஸ்டாக் இருக்குல்ல, அதை பேக்கெண்டு மட்டும், பேக்கெண்ட் ப்ளஸ் மிடில்வேர் இது ரெண்டும் சேர்த்து மட்டும் டிப்ளாய் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். இது MERN ஃபுல் ஸ்டாக் தெரிஞ்சவங்க தான் பார்க்கணுங்கிறது அவசியம் இல்லை, யார் வேணால் பார்க்கலாம். டிப்ளாய்மெண்ட் கற்றுக்கணுன்னா அதுக்கேற்ற கோட் அடித்தாலே போதும். அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ப்ளஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ் ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு, ஏன்னா அது அப்போ மைக்கு எதுவுமே இல்லாமல் பண்ணேன். பட் ஆனால் வீடியோ கிளியராக இருக்கும். நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் போட்டிங்கன்னா வாய்ஸும் ஓரளவு உங்களுக்கு கிளியராக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேவா, வீடியோக்குள்ளே போகலாமா கைஸ்? லெட்ஸ் ஸ்டார்ட் நவ். Hey guys, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பேக்கெண்ட் API எப்படி EC2 இன்ஸ்டன்ஸில் ஸ்டோர் பண்ணி கெட் மூலியமாக நம்மளோட பேக்கெண்ட் டேட்டா பேஸை வெளில எடுக்கிறது தான். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு இட். ஃபஸ்ட் நான் EC2 இன்ஸ்டன்ஸ்குள்ளே போகிறேன். நோ ப்ளஸ் இன்ஸ்டன்ஸ். ஸோ நான் ஒன்றும் இந்த இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணல. ஓகே, தென் லான்ச் த இன்ஸ்டன்ஸ். இங்கே என்ன வேணால் பேர் கொடுத்துக்கலாம். நான் உனக்கு பேக்கெண்ட் API நான் கொடுக்குறேன் எல்லாமே. இங்கே கீபேர் லாகின் ஆல்ரெடி இது பண்ணுறது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் கீபேர் லாகின் மஸ்ட்டு, இல்லைனா நீங்களே ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இட்ஸ் யுவர் விஷ். ஸோ அடுத்து போகலாம். அடுத்து இங்கே அலோ HTTP கொடுத்துக்கோங்க. மேபி ஃப்யூச்சரில் யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி யா ஓகே, வி ஆர் குட் டு கோ. ஸோ லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுங்க. வியூ ஆல் இன்ஸ்டன்சஸ். ஓகே, ஸோ இது ஸ்டேட் பெண்டிங்கில் இருக்குது. முடிஞ்சளவு ரிஃப்ரெஷ் பண்ணி இங்கே ஸ்டேட்டஸ் செக்கும் இங்கே இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்டும் பார்த்துக்கோங்க. இதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், இதுவும் கேசஸ் பாஸ் ஆகணும். அப்போ தான் சர்வர் ரன் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி லெட் மீ ஷோ யூ த பேக்கெண்ட் API. இதுதான் பேக்கெண்ட் API. இங்கே பார்த்தீங்கன்னா இதான் நோட் மாடியூல்ஸ், மாடல் கண்ட்ரோலர்ஸ். ஸோ இந்த பேக்கெண்ட் API தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ server.js பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம சப்போஸ் வந்துருச்சுன்னா இங்கே கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு அதில் பிரிண்ட் ஆகும், இல்லைன்னா பிரிண்ட் ஆகாது. எனக்கு ஸ்டேட்டஸ் ரன்னிங் ஆகிடுச்சு. ஸோ ஒன்லி ஒன் திங், நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டஸ் செக் ஆகும். ஸோ நவ் இட் ஸ்டார்ட்ஸ் இன்ஷியலைசிங் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எப்படி இதில் GitHubல ஸ்டோர் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே நான் சும்மா டெமோன்னு கொடுக்குறேன். இதை நீங்கள் பப்ளிக்காக இல்லை ப்ரைவேட்டாக வச்சுக்கலாம். பட் ப்ரைவேட்டாக வச்சா நீங்கள் அமேசான் EC2வில் க்ளோன் பண்ணும்போது யூ ஷுட் கிவ் த பாஸ்வேர்டு ஆல்சோ. ஸோ பாஸ்வேர்டு ரிமெம்பர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ கிளிக் பண்ணி இதை எடுத்து இதில் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, அடுத்து demo.git வரலையா? ஓகே, இப்போ git உங்களுக்கு GitHubல ஆட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஆட் பண்ண தெரிஞ்சால் நீங்களே ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா you can see the comments here.
ஸோ இங்கே போய் ரீவைண்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் கிட்டப்பில் ஸ்டோர் ஆகிடுச்சு. ஓகே, இஃப் யூ சி த சாரி if you see the repositories உங்கள் கிட்டப்பில் அப்டேட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அடுத்து இதுக்கு போய் திரும்பி ஐ திங்க் இந்நேரத்துக்கு ஸ்டேட்டஸ் செக் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இன்னும் இனிஷியலைசிங் ப்ராசஸில் தான் இருக்குது. ஓகே, லெட்ஸ் வெயிட் ஃபார் சம் டைம். அதுக்கு முன்னாடி நான் வந்து இதில் இருக்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே, anything you can add enroll or anything. Security, networking, storage, status check, monitoring CPU எவ்வளோ யூட்டிலைஸ் ஆகுது, டேக்ஸில் keys and values, everything you can add. ஓகே, இன்னும் இனிஷியலைசிங் வச்சது கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ அப்புறம் வென் சர்வர் இஸ் ரன்னிங் நீங்கள் பில்லிங் சைக்கிள், பட்ஜெட்டு எல்லாமே பார்த்துக்கோங்க. ஓகே, இயர் யூ ஹேவ் லைக் இன்ஸ்டன்ஸ்க்கு பேஸ் பண்ணி எல்லாமே இருக்கும். செக்யூரிட்டி குரூப்பு எல்லாமே இருக்கும். யூ கேன் கனெக்ட் டு எலாஸ்டிக் லோட் பேலன்சர், S3 பக்கெட், எவ்ரிதிங். இங்கே நான் ஃபியூச்சரில் வேணால் உங்களுக்கு S3 பக்கெட் எப்படி ஃபுல் ஸ்டாக் ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகே, பாருங்க ஸ்டேட்டஸ் பாஸ் ஆயிடுச்சு. ஓகே, நவ் கிவ் திஸ் அண்ட் கிவ் கனெக்ட். ஓகே, ஸோ இங்கே போய் கனெக்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே போய் கனெக்ட் ஆகும். ஓகே, நவ் எக்ஸ்டாப்ளிஷிங் கனெக்ஷன். இங்கே வந்து நம்ம வந்து புட்டி கான்ஃபிகரேஷன் தான் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ண அவசியம் இல்லை. இங்கே AWS கன்சோலே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேன் டூ இன் திஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ இங்கே போய் இப்போ நான் வந்து சில கமெண்ட்ஸ் கொடுப்பேன், அதை வந்து பப்ளிஷ் பண்ணால் போதும்னு நினைக்கிறேன். இந்த கமெண்ட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இஃப் யூ கைஸ் வாண்ட் யூ கேன் see that also. ஓகே, ஸோ இதை வந்து பேக் அண்ட் APS. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், mkdir back and API then go cd backend API. ஓகேங்களா, இப்போ பேக்கெண்டில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா, இப்போ எம் அப்டேட் அடுத்து கொடுங்க. எம் அப்டேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து இங்கே இந்த இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ கைஸ் கேன் see and update everything. உங்களுக்காக மேக் பண்ணது. ஸோ இட் வில் பிகம் நவ் ரூட் யூசர். ஓகேங்களா, ரூட் யூஸராக இருந்தால் மட்டும் தான் ஐ கேன் டூ ஆல் கைண்ட் ஆஃப் அப்டேட்ஸ். ஓகே, ஸோ எம் அப்டேட் கொடுத்துட்றேன். ஸோ IDY ஓகே, நவ் கிவ் கிளியர். திரும்பி ஃபஸ்ட்லேருந்து இந்த மாதிரி வரணும். ஓகே, இப்போ எம் இன்ஸ்டால் கிட் கொடுங்க. ஓகே, எம் இன்ஸ்டால். இப்போ வந்து ஜஸ்ட் காப்பி திஸ் கமாண்ட். நம்ம வந்து அடுத்து நோடு இன்ஸ்டால் பண்ணோம். இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு நோடு இன்ஸ்டால் பண்ண தான் உண்டு. ஸோ இஃப் யூ ஆர் கிவிங் லைக் இந்த பேக் அண்ட் ஏபிஐக்கு நோடு தான் முக்கியம். நெக்ஸ்ட் nvm இன்ஸ்டால். இது ஸ்மால் கிடையாது, கேப்ஸு. இதெல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் கிளியராக. ஸோ யூ கைஸ் கேன் காப்பி எவ்ரிதிங். ஒரு நிமிஷம்.
install ஆயிட்டிருக்கு. Yeah, so now give clear. Now give npm install. Wait. No. அதுக்கு முன்னாடி git clone பண்ணணும்னு நினைக்கிறேன். git clone git clone வந்து இந்த https காப்பி பண்ணி நம்ம க்ளோன் பண்ணாமலே இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஓகே, now clone ஆயிடுச்சு. ஓகே, now give ls, see the list, cd demo, change path. ஓகே, திரும்பி ls கொடுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே என்ன இருந்துச்சோ அது மொத்தம் இதில் ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ தான் மெயின் ப்ராசஸ். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணால் npm இன்ஸ்டால் கொடுக்கணும். டு இன்ஸ்டால் எவ்ரி பேக்கேஜ் இன் package.json. இந்த பேக்கேஜ்லாம் இன்ஸ்டால் பண்ணணும். நீங்கள் வந்து npm இன்ஸ்டால் கொடுக்கணும். ஓகே, தென் npm இன்ஸ்டால் nodemon. ஓகே, டு இன்ஸ்டால் த npm. இப்போ npm ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா அது பட்டே மாறும். நீங்கள் என்ன தான் சேஞ்ச் பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். ஓகே, ஸோ தெர் இஸ் நோ நீட் டு வரி. அதனால தான் nodemon இன்ஸ்டால் பண்ணும். ஓகே, இது ஆட்டோமேட்டிக் சேஞ்ச் ஆகிடுது. இப்போ npm ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா சர்வரில் என்னென்னா டிபிலையும் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஸோ லெட்ஸ் கோ டு த இன்ஸ்டன்ஸ் அண்ட் லெட் அஸ் ட்ரை டு லான்ச். ஓகே, ஸோ காப்பி கொடுத்து இஸ் பேஸ்ட் ஹியர். பார்த்தீங்கன்னா சர்வரே போகாது. இதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால் நீங்கள் 8000 ப்ரொவைட் பண்ணிட்டீங்க. ஸோ அதையும் ப்ரொவைட் பண்ணணும். அதையும் இப்போ பண்ணுவோம். ஓகே, so now give edit inbound routes. Okay, just give add route. இங்கே போய் கஸ்டம் TCP வந்து 8000 அப்படின்னு கொடுத்துட்டு give here. okay, anywhere. okay, எல்லா இடத்துலையும் you can see the backend part, backend database. okay, so edit பண்ணியாச்சு. இப்போ திரும்பி இன்ஸ்டன்ஸ் போய் திரும்பி செக் பண்ணால் இங்கே வந்து பார்த்துக்கலாம். வெயிட் ஒரு ரிஃப்ரெஷ் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ போனீங்கன்னா செக்யூரிட்டியில் போய் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக 8000 இதோ லாக் ஆகிடுச்சு. இப்போ திரும்பி இதில் போய் $8,000 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் வந்துடுச்சு. ஸோ இஃப் யூ வாண்ட் டு கெட் சம், இப்போ இல்லை எனக்கு டேட்டா பேஸ் கம்மி அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இங்கே நான் API.useன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே நீங்கள் /API போட்டு இப்போ நான் என்ன கிளைம் பண்ணுங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து /claims கொடுத்துருக்கேன். ஸோ அதை இங்கே அப்படியே போட்டு /claims. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. இல்லை இதில் கிளியராக இல்லைன்னா யூ கைஸ் கேன் யூஸ் Postman ஆல்சோ. ஓகே, Postman யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து இன்னும் கிளியராக இருக்கும். யூ கைஸ் வில் கெட் கிளியர் ஐடியா மோர் தென் Chrome. ஓகே, ஏன்னா இதில் தான் பாதி பேக்கெண்ட் ப்ராசஸ் யூஸ் ஆகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். லைக் டு கெட் டு போஸ்ட் எவ்ரிதிங் எல்லாத்துக்குமே இதுதான் யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ இங்கே போய் ஸோ இதை கொடுத்தீங்கன்னா சென்ட் கொடுத்தீங்கன்னா so you can see the details it's getting. சப்போஸ் அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் பார்க்கலாம் வருதா இல்லையான்னு. அப்புறம் இன்னொன்று இருக்குது, சப்போஸ் நான் சர்வர் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அகெயின் ஆனால் சர்வர் வந்து இங்கே ரன் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ ஓகே, இட்ஸ் ஸ்டில் ரன்னிங். ஓகே, ஸோ நோ ப்ராப்ளம். இஃப் யூ கிவ் கெட் இட் வில் கோ கெட். ஓகே, ஸோ நோ ப்ராப்ளம். பட் ஆனால் இங்கே வந்து இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்டை நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா ஓகேங்களா, இங்கே வந்து பப்ளிக் ஐபியும் மாறிடும், சர்வரும் ஸ்டாப் ஆகிடும். அப்போ நீங்கள் கெட்டு கொடுத்தீங்கன்னா அது ரன் ஆகாது. திரும்பி ஸ்டார்ட்டு கொடுத்தா தான் ரன் ஆகும். அதேமாதிரி ரன் ஆகும்போது இங்கே பப்ளிக் ஐபி ஃபார் அட்ரஸ் திரும்பி மாறும், இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் திரும்பி மாறும். ஸோ அட்ரஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. நீங்கள் சர்வர் ரன்னிங் வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுருந்தா மட்டும்தான் இங்கே ரன்னிங் பப்ளிக் ஐபி அதேவாக இருக்கும். இல்லைனா நீங்கள் திரும்பி ஸ்டாப் கொடுத்து திரும்பி ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா அது மாறிடும். பட் ஆனால் ப்ரைவேட் அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ ஸ்டாப் கொடுக்குறது உங்களோட இது. அதே மாதிரி சர்வர் ரன் ஆகும்போது இங்கே நீங்கள் பில்லிங் சைக்கிளும் பட்ஜெட் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஓகே,
and that's also important while you are running in elastic load balancer or something, S3 bucket or root S3 root 53 root 53 இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இங்கே பட்ஜெட் பார்த்துக்கோங்க, பட்ஜெட் தாண்டிடுச்சா இல்லையா அப்படிங்கிறது. வெறும் 25 பட்ஜெட் இருக்குது. ஸோ இங்கே போய் நீங்கள் பில்ஸ் பார்க்கலாம் if you want, ஓகே, அண்ட் பேமெண்ட்ஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ ஜான்வரி வரைக்கும் நான் எந்த இதுவும் அவ்வளோ யூஸ் பண்ணல. ஓகே, ஸோ இட்ஸ் நாட் அ பிக் டீல். ஓகே, ஸோ ஐ திங்க் அவ்வளோதான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.